வணக்கம். விதிகளை வெல்வோம் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் சிவதினகரன், ஊரக வளர்ச்சித்துறை. துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஒருவர் ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். திறந்த வெளியிடம் தொடர்பான ஒரு கேள்வி. இது அடிக்கடி எழக்கூடிய ஒரு கேள்வி தான். அந்த கேள்வியை அப்படியே படிக்கிறேன். அதற்கு அளித்த பதிலும் நீங்கள் அறிய வேண்டும். ஒரு மனைப்பிரிவில் ஊராட்சிக்கு ஒதுக்கப்பட்ட பொதுவிடத்தை கோயில் கட்டிக்கொள்ள அந்த நலச்சங்கம் கோரிக்கை வைத்துள்ளது. இதனை அனுமதிக்கலாமா? இயலுமெனில் அதிகாரம் பெற்ற அலுவலர் யார்? அரசாணை அறிய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார். அவருக்கு தெரிவிக்கக்கூடிய பதில் இதுதான். பொதுவாக மனைப்பிரிவு, திறந்த வெளியிடம் இல்லை கட்டிட அனுமதி, இது தொடர்பான கேள்விகளுக்கு நம்மை கட்டுப்படுத்தக்கூடிய விதிமுறைகளை வழங்கக்கூடியது டிஎன்சிடிபிஆர் என்று சொல்லக்கூடிய 2019 வெளியான அந்த விதிமுறைகள் தான். இதில் இந்த ஒருங்கிணைந்த கட்டிட விதிகளில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. விதி எண் 41. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஓஎஸ்ஆர் பகுதியில் கட்டிடம் கட்ட அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, பூங்கா, ப்ளே ஏரியா, கம்யூனிட்டி ரீக்ரியேஷன் போன்ற பசுமை மற்றும் திறந்த வெளி பயன்பாடுகளுக்காக மட்டுமே இதை பயன்படுத்தப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. க்ரீனரியாக பண்ணலாம், ஓப்பன் ஸ்பேஸாக வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. இது தவிர வேறு ஏதாவது இருக்கா என்று பார்க்குற பொழுது, இந்த ஒப்புதல் அளிக்கப்பட்ட மனைப்பிரிவில் திறந்த வெளியிடத்தை பொது பயன்பாட்டிற்கு அனுமதிப்பதை நீதிமன்றம் தடை செய்துள்ளது. நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இதன் அடிப்படையில் டிடிசிபி டைரக்டர் அனைத்து அலுவலர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறார். திறந்த வெளியிடத்திற்கு என்று ஒதுக்கப்பட்ட இடத்தை அதனுடைய நோக்கம் பூர்த்தியாகுவதை அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும், கண்காணிக்க வேண்டும், மிகச்சரியாக கிஃப்டீடை பெற வேண்டும். அந்த கிஃப்டீடில் இருக்கக்கூடிய இந்த திறந்த வெளியிடம் சரியாக இருக்கான்றதை பார்த்துக்கொள்ளணும். அது இல்லாமல் அதில் வேறு எந்த விதமான கட்டுமானங்களும் அனுமதிக்கக்கூடாது. திறந்த வெளியிடமாகவே இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இது அலுவலர்கள் எல்லோரும் பார்க்கணும், லோக்கல் பாடி எல்லாமே பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு இதில். எனவே பொது திறந்த வெளி இடத்தை கட்டிடம் கட்ட அனுமதிக்க முடியாது. அது கோயிலாக இருந்தாலும் சரி, இல்லை இதர கட்டிடங்களாக இருந்தாலும் சரி, இல்லை பொது பயன்பாட்டிற்கு தேவைப்படக்கூடிய கட்டிடமாக இருந்தாலும் சரி, அதை சட்ட விதிமுறைகளின்படி அனுமதிக்க முடியாது. விதியும் அனுமதிக்கவில்லை, சட்டமும் அது அனுமதிக்கவில்லை. உயர்நீதிமன்றமும் இதற்கு தடை விதித்துள்ளது இல்லை, இதை இது மாதிரி இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் சொல்லியிருக்கு. டிடிசிபி டைரக்டரும் இதற்கான தெளிவுரைகளை அனுப்பியுள்ளார். எனவே பொது திறந்த வெளியிடத்தை பாதுகாப்பது அலுவலர்களுடைய கடமை, கட்டிடம் எழுப்ப முடியாது என்கிறது பதிலாக கொடுத்தேன். தொடர்ந்து விதிகளை வெல்வோம் குழுவில் இணைந்து இருங்கள். நன்றி, வணக்கம்.